வணக்கம். இன்றைய தினம் 18 ஆகஸ்ட் 2022. நேரம் சரியா 9:16 ஆகுது. இன்னைக்கு செகண்ட் கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்குது. பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ கொஞ்சம் நிதானமாக பார்த்து விளையாடணும். இந்த மாதமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே ஒரு கன்சாலிடேஷன் மோடில் போயிட்டுருக்கு. பை வந்திருக்கு. நம்ம டெர்மினலில் பார்க்குறோம். கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ரோபோவில் பார்த்தோம். டெர்மினலில் பார்க்குறோம் 39,300 கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. 39,300 கால் ஆப்ஷன் பை ஆகி இப்போ நமக்கு 400 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது. அது நான் தெளிவு கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் நம்ம 3000 ரூபான்றது கண்டிப்பாக ரிஸ்க்கு எடுத்து ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு 400 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ரெண்டாவது ட்ரேடு ஒரு 300 ரூபா ஹிட் ஆகுது. இந்த மாதிரி தொடர்ந்து ஹிட் ஆகும்போது மினிமம் நம்ம ஒரு 5 ட்ரேடு வரையுமாவது நம்ம தாக்கு பிடிக்க முடியணும். அதனால் கண்டிப்பாக நம்ம மினிமம் 3000 ரூபா ரிஸ்க் எடுக்கணும். மேக்சிமம் மினிமம் 3000 ரூபாலேருந்து மேக்சிமம் நம்ம கேபிட்டல்லேருந்து 3% வரையும் எடுக்கலாம். 3% மேலே ஒரு ரூபா கூட எடுக்கக்கூடாது. மினிமம் 3000 ரூபாலேருந்து மேக்சிமம் 3% வரையும் எடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 3000 ரூபா எடுக்கிறேன். என்னைக்கு நான் அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் அந்த கேபிட்டல்லேருந்து 3% மேலே எடுக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏப்ரலில் 1 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 3,40,40,000 ரூபா இருக்குது. அப்போ நான் 11,000 ரூபா வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் 11,000 ரூபா ரிஸ்க் டெய்லி எடுக்கிறது கிடையாது. என்னைக்கு தேவைப்படுதோ, இன்னைக்கு மார்க்கெட் கன்சாலிடேஷன் இருக்குன்னு தெரிய போது மட்டும்தான் எடுக்கிறேன். அதே போல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் 3000 ரூபா, மேக்சிமம் 3% நம்ம கேபிட்டல் வரையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சிம்பிள் மணி மேனேஜ்மெண்ட் ரூல் கான்செப்ட். நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாகவும் இருக்குது. நமக்கு அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா 123 ரூபா ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரியல மார்க்கெட். உண்மையிலே இப்போ சுத்தமாக சரியில்லை. மார்க்கெட்டு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்தே ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸு, ஒரு நாள் நியூட்ரல். 3 மணி வரையும் விட்டால் கூட மார்க்கெட் ஒரு 1000 ரூபா மைனஸில், 1500 மைனஸில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மந்த்து டோட்டலாகவே ஒரு சைட்வேஸ் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்குறோம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட்டு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 800 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. மூமெண்ட் இப்படி தான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிவர்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பார்க்குறோம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பொசிஷன் எதுவுமே இல்லை. 1063 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் இப்போது 2 லாட் எடுத்திருக்கு. ஹைப்ரிட்டில் 2 லாட் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போ 2 லாட் எடுத்திருக்கு. டெர்மினலில் பார்க்குறோம். டெர்மினல்லையும் எடுத்திருக்கு. 1600 ரூபா 1400 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் இப்போ அப்படியே மார்க்கெட் திரும்பி மேலே வந்துருச்சு. இந்த 2 லாட் வாங்கினது இப்போ நமக்கு ஒரு 1400 ரூபா கிட்ட இப்போ நமக்கு ப்ராஃபிட்டே இருக்குது. அதாவது இந்த லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி நமக்கு ஒரு 1200 ரூபா 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட்லேயே வந்துருச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு 3000 ரூபா வந்தால் ப்ராஃபிட் வந்தால் ட்ரையல் ஆகிற மாதிரி போட்டு வச்சுட்டோம் ஆல்ரெடி. நமக்கு 3000 ப்ராஃபிட் வந்தால் 1000 ருபீஸ் ட்ரைலிங் ஆகிற மாதிரி. ஸோ எப்படி போகுதுன்றது தெரியல. மார்க்கெட்டை ஒன்றும் சொல்ல முடியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்குறோம் நமக்கு 3300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம ட்ரைலிங் போட்டிருக்கோம். ட்ரைலிங் 2500 இருக்குது. இப்போ எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 3540 இருக்குது.
4000 போயிடுச்சு ப்ராஃபிட்டு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 3000 வந்திருக்கு. 4200 போயிடுச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் 3300 ட்ரைலிங் ஆகிட்டு இருக்கு. 4800 போயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் 3600 வந்துருச்சு. இந்த மாதிரி என்னைக்காவது வரும்போது அன்னைக்கு நம்ம ட்ரைலிங் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். 3600 நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கு இப்போதைக்கு. 4500 போயிடுச்சு ப்ராஃபிட்டு. இப்போ 3500 நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கு. சார்ட் பார்க்குறோம், நல்ல பெரிய பெரிய கிரீன் கேண்டலாக தான் வந்துட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், 5000 ரூபா கிட்ட போயிடுச்சு எம்டிஎம். 5000 ரூபா 5000 கிட்ட எம்டிஎம் போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 4100 இருக்கு. இப்போ 5000 ரூபா இருக்கு ப்ராஃபிட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 4100 இருக்கு. 4591 இருக்கு எம்டிஎம். இப்போ 4600. இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு போட்டு வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் இன்னைக்கு தான் நல்லா இருக்கு. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு மூமெண்ட் இல்லாமல் இருந்தது. 4336, 4500 போகுது. திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. 4800 போகுது. 4560, 4600 கேண்டில் பார்க்கலாம். கேண்டில் பார்க்குறோம். $4800 இருக்கு. 4900, 5091, 5300, 5200 போகுது. 5091 ஸ்டாப் லாஸ் வந்து 4300 இருக்கு. ஏன்னா 5300 மேலே போனால் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இன்னும் ட்ரெயில் ஆகும். 5120 இருக்கு. 5250, 5350 வந்தது. இப்போ 4350 ட்ரைலிங் இருக்கு. இந்த இடத்துல பார்க்குறோம் ரைட் ஹேண்ட் சைடில் 4600 ட்ரைலிங் ஆகுது. 5600 ப்ராஃபிட் போனோடனே 4600 ட்ரைலிங் ஆகியிருக்கு. இப்போதைக்கு 5300 ப்ராஃபிட் இருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸே 4600 கிட்ட வந்துருச்சு. சார்ட்டை பார்ப்போம். பெரிய கிரீன் கேண்டலில் தான் போயிட்டு இருக்கு. 5400 மேலே போகுது. 5300 ப்ராஃபிட் இருக்கு. ட்ரைலிங் பார்த்தீங்கன்னா 4634 ரூபா கிட்ட இருக்கு. 4800 வந்திருக்கு. இப்போதைக்கு ப்ராஃபிட் 4900 இருக்கு. பார்ப்போம். 5400 போயிடுச்சு. திரும்ப இது 5600 மேலே போனால் தான் நமக்கு இப்போ ட்ரைலிங் ஆகும். ஏன்னா அந்த 1000 ரூபா ரேஞ்சில். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 5300 ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் இருக்கு. $5500, நல்லா கிரீன் கேண்டல் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய கிரீன் கேண்டல். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருக்கோம். அதனால தான் இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு 4600 இப்போ உறுதியாக கிடச்சிருச்சு. ப்ராஃபிட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. ரோபோ பார்க்குறோம். $5300 தான் ப்ராஃபிட் நிற்கிது. அப்படியே கேண்டில் பார்க்கலாம். சின்ன ரெட் கேண்டில் வந்து திரும்ப கிரீன் கேண்டில் வருது.
5300, 5250, 5400 போயிடுச்சு. ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை 5600 மேலே போகணும், அப்போ தான் ட்ரெயிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலிங் ஹிட் ஆகிடுச்சு. பார்க்குறோம் ஆர்டர் புக்கில் ஓவரால் ட்ரெயிலிங் ப்ராஃபிட் ரீச் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நமக்கு 4661 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. முதல் ஒரு லாட் எடுத்தது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, ரெண்டாவது தடவை 2 லாட் எடுத்தது ஹைப்ரிட்டில், அது சடனாக மார்க்கெட் மேலே போய் டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.